அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பொருள் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே இந்த பொருளை வேண்டணும் அப்படின்றது நிறைய நாள் ஆசையாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த வீடியோக்கு இல்லை, உங்களோட ஆடியோ வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. சரி, அப்படி இருக்கையில் நான் என்ன செய்தேன்னா ஒரு முடிவெடுத்தினால் இந்த கிளாரிட்டி, அதாவது வாய்ஸ் எப்படியாவது கிளாரிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்காக நிறைய வயர்லெஸ் மைக் எல்லாத்தையுமே நான் தேடினான். ரோட் மைக் தான் இலங்கையில் இருந்தது. அது கிட்டத்தட்ட 1,22,200 அப்படின்னு போட்டிருந்தேன். சரி, அதை வேண்டும் முடிவெடுத்துட்டு அந்த மைக் பாவிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள்கிட்ட கேட்டேன். அவையில் சொன்ன விஷயம் வந்து ப்ரோ அந்தளவுக்கு அது நல்ல மைக் இல்லை ப்ரோ, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னவேன். சரி, அப்படி இருக்கையில் நான் இன்னொரு மைக்கை தேடினேன். அப்படி தேடிக்கையில் தான் எனக்கு கிடைச்ச ஒரு மைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா DJI பிராண்டுன்ற DJI MIC தான், வயர்லெஸ் மைக் தான் கிடைச்சது. உண்மையிலுமே அது ஒரு நல்ல ப்ராடக்ட் உண்டு. அந்த பொருளை தான் நாங்கள் வேண்டி இருக்கிறோம். உங்களுக்கு DJI என்று சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ட்ரோன் இருக்குது, DJI ட்ரோன், நான் பாவிக்கிற ட்ரோன், அதே மாதிரி கிம்பிள் எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிலேருந்து வந்தது தான் இந்த மைக். உண்மையிலுமே இந்த மைக்கை வேண்டணுமன்றது நிறைய பேர் என்ன கனவாக கூடி இருக்கலாம், என்ற கனவாக கூடி இருந்தது. இப்போ நான் அதை வேண்டிட்டேன். உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து எங்கே வேண்டினான்னு பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கிற camera.lk என்ற ஒரு கடையில் தான் கிட்டத்தட்ட 1,55,500 இலங்கை காசுக்கு வேண்டினான். இதுக்கான வாரண்டி எவ்வளோ தந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி தந்திருக்கணும். உண்மையிலுமே நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இந்த மைக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஆப்ஷன் எல்லாம் தந்திருக்கணும். எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இது எப்படி இருக்கல நாங்கள் இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். உண்மையிலுமே ஆர்வமாக இருக்கிறேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள். இதில் வந்து முன்னுக்கு இந்த மைக்கிண்ட படம் போட்டிருக்கணும், அதே மாதிரி வயர்லெஸ் மைக்கண்டு போட்டிருக்கணும். இதை சுற்றி வந்து ஒரு பொலித்தினால் பேக் பண்ணி தான் தருவினோம். அது நான் வந்து அந்த கடையிலேயே நாங்கள் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்றது நாங்கள் அங்கேயே டெஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்களும் கவனத்தில் கொண்டீங்களா நல்லா. அதே மாதிரி இந்த சைட்டில் பாருங்கள் DJI பிராண்ட் அந்த பேர் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி இதில் என்ன விஷயம் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மைக்கில் நாங்கள் இந்த ரிசீவரில், அதாவது கேமராவில் நாங்கள் ரிசீவரை கொள்ளிட்டோம்னா கிட்டத்தட்ட 250 மீட்டர் வரைக்கும் போகும் வரைக்கும் இந்த ஆடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி டுவல் சேனல் ரெக்கார்டிங் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதாவது 2 பேர் கதைக்கிற ஒரு விஷயத்தை கேமராவுக்கு ஒரு இதாக அனுப்பி நாங்கள் வீடியோ இல்லை எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் அப் டு 14 ஹவர்ஸ் ஆஃப் ஒன்போர்ட் மெமரி அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதாவது இதில் 14 ஹவர்ஸுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி மெமரி இருக்குது. அப்படி தான் என்கிட்ட மூளை கேட்டுனது. அதே மாதிரி இதில் பாருங்கள் போர்ட்டபிள் அண்ட் கம்பேக்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். உண்மையிலுமே இந்த ஆப்ஷன் என்னதுக்குன்ட்டு தெரியல. அதே மாதிரி ஒயிட் கம்பேலபிலிட்டி அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி இதில் பாருங்கள் 15 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த கேசிங்கிட்ட பேட்டரி லைஃப் வந்து 15 ஹவர்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் பாருங்கள் மேட் 4 iPhone அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சரி, எப்படியெல்லாம் இருக்கீங்களா நாங்கள் இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் திறக்க போகிறேன். இந்த பாக்ஸை திறந்தோடனே இதில் பாருங்கள் என்னென்ன விஷயம் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சார்ஜிங் கேஸ் போட்டிருக்கணும். அதே மாதிரி ரிசீவர் இருக்காம், டிரான்ஸ்மீட்டர் இருக்காம், அதே மாதிரி கேரிங் போச் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி ஹாட் ஷூ அடாப்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். வின் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி இதில் கேபிள் எல்லாமே போட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆர்வமாக இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பொருள் நான் வேண்டியில், என் ஃப்ரெண்ட் தான் வேண்டினவர். நான் இப்போ தான் இதை அன்பாக்சிங் பண்ணுறேன். இதில் பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து ஒரு பேக் ஒன்று இருக்குது. அதாவது DJI பிராண்டு இது போட்டு பாருங்கள். உண்மையிலே பேக் பார்க்க அப்படி டஃப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த மஃப்ன்னு சொல்கிறது, இந்த மஃப் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மஃப்பும் இருக்குது. இது வந்து கேபிள், அதாவது கேமராவுக்கு அடித்து யூஸ் பண்ணுறதுக்கான கேபிள் இருக்குது. இதுக்குள்ளே சார்ஜிங், அதாவது நாங்கள் அந்த கேசிங்கை சார்ஜ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த C டைப் கேபிள் கொண்ட ஒரு இது போட்டிருக்கு. அவ்வளோதான் இந்த பேக்கில் இருக்குது. உண்மையிலுமே நல்லா இருக்குது இந்த பேக் பார்க்குறதுக்கு. சரி, இப்போ நாங்கள் முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இதுதான். அது பாருங்கள், இதில் பாருங்கள் DJI அண்டு அந்த பிராண்டு பேரெல்லாம் போட்டிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து C டைப் இது பின் வச்சிருக்கணும். நாங்கள் இதில் சார்ஜ் போடலாம். இப்போ இதுதான் அந்த பொருள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாக்ஸின் மூடியை திறந்தோடனே பாருங்கள் 2 மைக்கும் இந்த ரிசீவரோட கனெக்ட் ஆகிரும். உண்மையிலே நல்ல ஆப்ஷன் உண்டு. அதே மாதிரி இந்த ரிசீவரில் இருக்கிற இந்த மைக்
இதை பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட 30 கிராம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி இந்த பின்னுக்கு பாருங்கள், இது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட் உண்டு. அந்த இதை பாருங்கள், இதை நாங்கள் கூடுதலாக டிஷர்ட் அதுகளில் இதாக்குறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரூட் மைக்கில் இந்த இது தான் இருக்குது, அது கூட கலண்டு விழுது அப்படின்றது நிறைய பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். இதில் பாருங்கள் பச்சை கலர் லைட் பார்த்துது. அதே மாதிரி இதில் ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படி இருக்குது. இதில் ஒரு பட்டன் இருக்குது, அது எதுக்கான்றது தெரியல. இதில் ரெக்கார்ட், அதாவது நீங்கள் ரிசீவர் எங்களோட கேமராவோட கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட கனெக்ஷன் எல்லாம் போயிட்டேன்டா இதில் நாங்கள் கதைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஒன்போர்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்கிறது இதிலே ரெக்கார்ட் ஆகும். நாங்கள் அதை பிறகு எங்களோட வீடியோவோட கனெக்ட் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி டிஸ்கனெக்ட் ஆகிட்டோன்னா இதில் மஞ்சள் கலர் லைட் பற்றும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுருந்த வேண்டாம் சரி, கவனத்தில் வச்சுருந்த வேண்டாம் சரி. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த ரிசீவரை பார்ப்போம். இதில் பாருங்கள், ரிசீவர் அந்த இதை கூட வெயிட் குறைவாக தான் இருக்குது. உண்மையிலுமே இதில் டிஸ்பிளே தந்திருக்கணும், இதில் டிஜே பேண்ட் அப்படின்னு தந்திருக்கணும். இதில் இந்த சார்ஜ் போடுறதுக்கான இதுகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலுமே இதுலேயும் பாருங்கள் அவுட் அப்படின்னு போட்டிருக்கணும். இது எல்லாத்தையுமே நாங்கள் காலப்போக்கில் தான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு மைக் இதுவும் இருக்குது. இதை எடுத்துக்கொண்டு இது பாருங்கள் ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான இது. ஓகே, இது வந்து இப்படி தான் கொடுக்குறது. இதை பாருங்கள், இப்படியே கொண்டு ஐஃபோனில் அடிச்சுட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணி கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே நல்ல ஆப்ஷன் உண்டு. இது பாருங்கள், இவ்வளோ வரையும் தள்ளலாம். எனி பாவி கேக்கில் தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. சரி, இது இப்படி இருக்கட்டும். உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு பொருளை வேண்டிட்டோம் அப்படின்ட்டு. இனியும் ஆடியோவில் அந்தளவு பிரச்சனை இருக்காதுன்ட்டு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். உண்மையிலுமே பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது, சின்னனாக இருக்குது. நாங்கள் எங்கேயுமே இதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சார்ஜ் 10, அதாவது 4 புள்ளி இருக்குது. இதில் நாங்கள் சார்ஜ் போட்டோம்னா ஃபுல் சார்ஜாக இல்லையான்றதை காட்டும். சரி, நாங்கள் இப்போ இந்த பொருள் அன்பாக்சிங் எல்லாம் பார்த்துட்டோம். உண்மையிலுமே ஒரு பிரயோசனமான பொருள். இது நான் வேண்டதுக்கான காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மைக் இருக்குது தானே, இது கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம இருந்தோம்னா 6 மணி காலத்துக்கு ரெக்கார்ட் ஆகும். உண்மையிலுமே நல்ல ஆப்ஷன் உண்டு. அதுவும் இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தையும் காட்டுறேன். இந்த மேக்னெட் இருக்குது தானே, இந்த மேக்னெட்டை வந்து உண்மையிலுமே கலட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மேக்னெட்டை இப்படி உள்ளுக்குள்ளே மேக்கை வச்சுட்டு இப்படி நாங்கள் இப்படி மேக்னெட் மட்டும் தான் வெளியில் தெரியும், மேக்கை உள்ளுக்கு வைக்கலாம். ஆனால் இதே நீங்கள் ரூட் மைக்கில் வந்து இது செய்கிறது வந்து கஷ்டம். உண்மையிலுமே இந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் நான் இந்த பொருளை வேண்டினான். அதோட இந்த கேசிங் வந்து இருக்கிறதுக்கான மற்றது நீங்கள் ரோட் மைக்கில் வந்து நீங்கள் இந்த கேசிங் எல்லாம் தனியாக வேண்டணும் சார்ஜ் போடுறதா அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து இதோடய வந்ததால் நல்லா இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் பாருங்கள், நாங்கள் இப்படி திறந்த மூடைகளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றதையும் காட்டுது. இதில் நான் நினச்சேன்னா சார்ஜ் போட்ட உடனே தான் காட்டும் அப்படின்ட்டு. சரி, இது இப்படி எல்லாம் இருக்க நிறைய இதுகள் எல்லாம் இருக்குது. அதாவது விண்ட நல்ல நோய்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணும். மற்றது 2 பேர் பக்கத்தில் இருந்து எடுத்தாலும் அதை வடிவ கிளியராக அவங்களுக்கு காட்டும். இனி வந்து ஆடியோவில் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது, நல்ல கிளாரிட்டியாக அவங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து நார்மல் போஜா மைக்கில் தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் வேண்டின DJI மைக்குண்ட உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, மற்றது வெளியில் போய்க்குள்ள எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ செக் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் இப்போ முதலாவதாக இந்த மைக்கை கொழுவி டெஸ்டிங். உண்மையிலுமே சவுண்ட் வருமா இல்லையான்றதெல்லாம் தெரியலை, எடுத்தால் நாங்கள் செக் பண்ண வரும். இப்போ நான் கதைக்கிறது விலங்கு மட்டும் நம்புகிறேன். அதே மாதிரி முதல் இருந்த மைக்குக்கும் இப்போ இருக்கிற மைக்குக்கும் எந்த அளவுக்கு நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் என்ன செய்து இதை நான் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஹலோ 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 ஹலோ. அதே மாதிரி வெளியில எல்லாம் கொஞ்சம் சத்தமாக இருக்குது, அதெல்லாம் கேட்க நினைக்கிறேன். நான் கதைக்கிறது மட்டும்தான் கேட்க நினைக்கிறேன். இப்போ இதிலேருந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டில் இந்த மைக்கை குழுவி காய்ச்சி பார்க்கணும். உள்ளுக்குள்ளே வச்சு எந்த அளவுக்கு ரிசீவர் இழுக்குது, அதே மாதிரி எந்த வித டிஸ்டர்ப் இல்லாமல் சவுண்ட் வருதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த 250 மீட்டர் இருக்குது தானே, அந்த ஒரு டெஸ்டிங்கையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 2வது டெஸ்ட்டுக்காக கோபுரோட அதே மாதிரி DJI மைக்கை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், இந்த DJI மைக் இருக்குது தான், இதை நாங்கள் வீடியோ எடுக்கணும் மட்டும் இதை ஒரு கவுண்ட் பண்ணி போட்டு திருப்பி இதை ஆன் பண்ண வேணும். அதே மாதிரி இதில் பாருங்கள், நான் அந்த DJI மைக் இதை இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இதையும் நான் ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணணும், தேவைக்கேற்ற மாதிரி தான். அதனால் மோட்டோ விளக்குக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது தெரியலை எனக்கு. இப்போ நான் இதில் இந்த மோட்டோ விளக்கு பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சவுண்ட் நாய்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நான் இதுக்கு இன்னும் வின்மா போடலை, இது ஏற்கனவே இருக்கிறதா உள்ளே இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்க போதுன்ட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நான் மோட்டோ விளக்கில் காய்ச்சிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை நான் ஓப்பனாக சொல்லிக்கொள்கிறேன், இது வந்து மோட்டோ விளக்குக்கு சரியாக வராத ஒரு மைக் கொண்டு வயர்லெஸ் மைக் எதாக இருந்தாலும் இது இல்லை எதாக இருந்தாலுமே நாங்கள் மோட்டோ விளக்குக்கு யூஸ் பண்ணிடலாது. சரி, இப்போ இதிலேருந்து நாங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம். ஓகே, இப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த மைக்கை கொள்ளிட்டு நான் கிட்டத்தட்ட 250 மீட்டருக்கு மேலே நடந்து போகிறேன். அப்படி போய்க்கல இதுக்குமான கனெக்ஷன் வேலை செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நான் அப்படியே நடந்து போகிறேன். கேமரா இங்கே தான் இருக்கும், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இப்போ நடக்க வலிக்கிட்டேன். பார்ப்போம் கிட்டத்தட்ட இங்கேருந்து கனநாள் அந்த டவுன்லாம் நடந்து தெரிஞ்சு கொடுத்தலாஜால தெரியுதுன்றாலே பைக்கில் தான் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50 மீட்டர் நடந்து வந்திருப்பேன். அதே மாதிரி சவுண்ட் எல்லாம் தாராளமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 மீட்டர்கிட்ட நடந்து போய் கொண்டிருக்கேன். பார்ப்போம் ஓகேவா இருக்கும். நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி தரேன். ஓகே, இதுக்கு மேலே நான் கேமரா ஓகே இப்போ மினிமம் கலட்டிட்டேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு நோய்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. கூடுதலாக நோய்ஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிஜே மைக்கை பொறுத்த மட்டும் இதுதான் அங்கோட வவுனியா டவுன்ட ஒரு முக்கியமான பகுதி. பயங்கரமாக வாகன சத்தமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த இடத்த வீடியோ எடுக்கணுமன்றது முடிவு பண்ணினான். சவுண்ட் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் கட்டாயம் கமெண்ட் பண்ணணும். அப்பா இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வந்ததே நான் கலைஞ்சு போயிட்டேன். ஓகே, இப்போ 3வது டெஸ்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். இது என்ன சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்தன்றதை பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கால வாகனங்களோ இல்லை ஆக்களோ நடந்து வந்தால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட் வந்து விட்டு 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 எடுக்குது. அதுதான் முதலாவது பிரச்சனை. அப்படியே இந்த ரிசீவருக்கும் இந்த மைக்குக்கும் இந்த ரிசீவருக்கும் நேர் கனெக்ஷன் இருந்தால், அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நேராக இருந்துச்சுன்னா சவுண்டு 250 மீட்டருக்கும் வேலை செய்யுது. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது செட்டிங் இருக்கோ தெரியல. ஆனால் ஓரளவு நாய்ஸாக இருந்த மாதிரி தான் எனக்கு என்ன தெரியுது. எடிட் பண்ணிக்கலாம் தான் தெரியும். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.